என் பேர் உதய் கிருத்திகா. என்னுடைய சொந்த ஊர் தேனி மாவட்டம் அலிநகரம். நான் விண்வெளி வீரர் ஆகிறதுக்கான ஆஸ்ட்ரோனாட் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறேன். 2015 நான் 12th முடிச்சு உக்ரைன்ல இருக்கிற கார்கிவ் நேஷனல் ஏர்ஃபோர்ஸ் யூனிவர்சிட்டியில ஸ்பெஷலைஸ்ட் டெக்னீஷியன் ஆஃப் ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு எனக்கு அட்மிஷன் கிடைச்சிருந்துச்சு. என்னுடைய ஃபேமிலி பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியாக இருந்ததுனால அதனுடைய ஃபீஸ் தேவைக்காக ரொம்ப நம்மளை அலைஞ்சிட்டு இருந்தோம். அப்போதான் நீங்களும் அறம் செய்ய விரும்பு அப்படின்ற ஒரு திட்டத்தை மாணவர்களுடைய படிப்புக்கு உதவி செய்யும்படி ஆரம்பிச்சிருந்தீங்க. அதுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருந்தேன். என்னுடைய இந்த படிப்பை வந்து இந்த ஸ்பெஷல் எடுத்து 1,80,000 ரூபாய் எனக்கு உதவி செய்திருந்தீங்க. அதோடு கூட டைரக்டர் சென்னை வர சொல்லி நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி யூடியூப்ல அது வந்து நேர்காணலாக ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தீங்க. உங்களுடைய உதவி எனக்கு அந்த டைமில் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு சார். அந்த உதவி போகல நான் சக்ஸஸ்ஃபுல்லாக 4 years அங்கே 92.5% கம்ப்ளீட் பண்ணி 2019 போலண்டில் நடந்த இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரோனாட் ட்ரைனிங்கில் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு கேண்டிடேட்டாக செலக்ட் ஆனேன். இந்தியாவிலேயும் இருந்து சரி, போலண்டோடைய ஹிஸ்ட்ரியிலையும் சரி முதல். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தவங்க பேர் தான் உதய கீர்த்திகா. இவங்க தேனி மாவட்டத்தில் உள்ள அலிநகரன்ற ஊரில் தான் பிறந்து வளர்ந்துருக்குறாங்க. ஸோ இவங்களோட ஸ்டடீஸ் எல்லாமே தேனி டிஸ்ட்ரிக்டில் உள்ள ப்ரெசன்டேஷன் கான்வென்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் இவங்க ஸ்டடீஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க. இவங்களுக்கு சின்ன வயசில் இருந்தே விண்வெளிக்கு போகணுன்ற ஒரு கனவோட அவங்க விடாமுயற்சினால் கஷ்டப்பட்டு படித்து அவங்களோட ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. தேனி மாவட்டம் அலிநகரத்தை சேர்ந்த ஓவியர் தாமோதரன் அமுதா தம்பதியின் மகள் உதய கீர்த்திகா. இவர் தனது தாய் தந்தையுடன் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். இவர்களது ஏழ்மையான குடும்பம் போதுமான வருவாய் இல்லாமல் தந்தையோட சொற்ப வருமானத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்து வருகிறார். இக்கட்டான குடும்ப நிலையிலும் மகளின் கனவுக்காக தொடர்ந்து போராடி வரும் தாய் தந்தையால் போலந்து நாட்டில் நடந்த விண்வெளி வீராங்கனை பயிற்சியை நிறைவு செய்துள்ளார் உதய கீர்த்திகா. இவர் இந்தியாவின் ககன்யான் திட்டத்தில் சேர்வதே தனது இலக்கு என்று, இந்தியாவிற்காக விண்வெளிக்கு செல்வது தனது கனவு என்றும் பெருமிதம் கொள்கிறார். ஸோ அவங்க வந்து நினச்சிருந்தா ஃபேமிலி கஷ்டம் அப்படின்னு நினச்சிருந்தா அவங்க அதை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி அவங்க வந்து ஒரு குறிக்கோளோட அவங்களுக்கு வந்து அவங்களோட ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் நல்லா வரணும் அப்படின்னு பெஸ்ட் விஷஸோட. ஸோ இந்த வீடியோவை நான் இப்போ இருந்தே ஒரு ஆஸ்ட்ரோனாட் விண்வெளி வீரர் ஆகணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆம்பிஷன். நான் படித்ததெல்லாம் இங்கே தேனி மாவட்டத்தில் இருக்கிற அரசு உதவி பெறும் பள்ளியில் ப்ரெசன்டேஷன் கான்வென்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தமிழ் மீடியத்தில் தான் நான் படித்தேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அங்கே தான் படித்தேன். நிறைய சின்ன வயசுலேருந்து என்னையே அறியாத வயசுலேருந்து வந்தது தான் அந்த ஆஸ்ட்ரோனாட் ஆகணும் அப்படின்ற ஆம்பிஷன். ஸோ அதுக்கடுத்து 7th 8th படிக்கிறப்போ கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ் அவங்கள பற்றின ப்ரோஸ்லாம் படிக்கிறப்போ அப்போது நம்மளும் அந்த மாதிரி ஆகணும், அவங்க மாதிரி ஸ்பேஸ் ஷூட் நம்மளும் போடணும், ஸோ நம்மளும் ராக்கெட்டில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற அந்த ஆசைகள்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இஸ்ரோ நடத்தின காம்படிஷன் தான் அதோடைய முக்கியமான முதல் படியாக மாறிச்சு. இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் விண்வெளி ஆய்வுடைய பங்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த காம்படிஷன். இந்த மாதிரி நியூ அப்டேட்ஸ் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு நியூ அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.